இப்போ அடிக்கடி நம்மளுக்கு வந்து டெட்ல எக்ஸாமில் கேட்ட ஒரு மாடல் சம் தான் பார்க்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 50 articles ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 40 articles. ஃபைண்ட் த லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ். செல்லிங் ப்ரைஸ் 50 வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 40க்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சமக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலாக ப்ரொசீஜர் படி போடாமல் அப்படியே 1 மார்க்ஸ் தரேன் இல்லையா, ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி போட போகிறோம். அதாவது இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 40யை தூக்கி அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க செல்லிங் ப்ரைஸில். செல்லிங் ப்ரைஸ் 50யை தூக்கி காஸ்ட் ப்ரைஸில் மாற்றி விட்டுருணும். அவ்வளோதான். இந்த 2 நம்பரை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம சம்மு எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 40 ஆயிடுச்சு, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 50 ஆயிடுச்சு இல்லையா. ஸோ லாஸ் என்ன வரும்? 10 வரும். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் என்ன வரும்? ஃபார்முலா லாஸ் பை சிபி இன்ட்டு 100. அப்போ 10/50 இன்ட்டு 100%. இதை கேன்சல் பண்ண அவ்வளோதான். இதை மாற்றிடுங்க அவ்வளோதான். மாற்றிட்டு போடுங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அதே மாடல். சிபி ஆஃப் 21 articles ஈக்குவல் டு எஸ்பி ஆஃப் 18 articlesன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். அதே மாதிரி தான் போடுறோம். இது ரெண்டையும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த எஸ்பியோட 18 வந்து சிபிக்கு போயிடும். சிபியோட 21 தூக்கி எஸ்பிக்கு போட்டுருங்க. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போவும் எப்படி போடுவோமோ அப்படியே போட வேண்டியதான். சிபி 18 எஸ்பி 21. ஸோ ப்ராஃபிட் ஆயிடுச்சு இந்த சம்மு. ஸோ 21 - 18 வந்து 3. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ஸோ 3/18 இன்ட்டு 100%. ஸோ 16 2/3%. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக போட்டு